நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு தரமான சாப்பாடு உங்களை சந்திக்கிறோம். ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் ஆடு தள்ளிபடி. ஆடி தள்ளிபடி. நாக்கு மாறி துரட்டுது. ஆடிக்கு ஒரு மிக பிரம்மாண்டமாக நம்ம ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர்ஸ் பார்த்தீங்கன்னா தரமான ஆடைகள் வந்து இறங்கியிருக்கு. துணிமணிகள் போய் நல்ல ஆஃபர் போட்டிருக்காரு சார். போய் துணிமணிகள் எடுத்து சந்தோஷமாக கொண்டாடுங்க. ஓகேவா? நிகழ்ச்சி தொகுத்து வழங்குவோர் இணைந்து வழங்குவோர் மீசைமணி. நண்பர்களே, சரியான பிரியாணி நண்பர்களே. காலையிலேயே சனிக்கிழமை அதிகமாக நம்ம ராமநாத சார் பார்த்துறதுக்கு காலகாலத்தில் பிரியாணி ஒன்று அடிக்கிறாங்க. ராமநாத சார் இடிய காலையை வடங்க லட்சுமி சார் உனக்கு பார்த்துறதுக்கு மீசைமணி அடிக்க காலையிலேயே பிரியாணியை போடுறான்னு அடா பாவிகளா, என்னடி பிரியாணி ஒயிட் ரைஸ் வச்சு விட்ருக்க? இது வந்து ஒயிட் பிரியாணி. என்ன அது? ஒயிட் ரைஸ். ஒயிட் ரைஸ் கேவலம். ரைஸ் ரைஸ் சரி, ஒயிட் பிரியாணி யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க. அம்மாடா ஒரு முதலே சுட சுட நண்பர்களே, ஆவி பறக்க பறக்க ஒயிட் பிரியாணி பா சாப்பிட்டு. சரிமே, ஒரு 4-5 வெங்காயம் உரிச்சு அப்பாவுக்கு. சின்ன வெங்காயம் வச்சுட்டாங்க. எப்பயுமே சாப்பிடும்போது சின்ன வெங்காயம் சாப்பிடணும்ல. சோத்தை திங்கக்கூடாதுன்னு ஒரு சோத்தை வச்சிருக்கேன். அது எனக்கு குக்கர் சொன்னால் அவ்வளோ பிடிக்கணும் போல. ஆனால் வகுறு பயங்கர ஊதும் குக்கர் சோறுக்கு. துந்தி போதுமா உனக்கு? கொஞ்சம் போதுமா? இதை மூடி வைக்கணும்ப்பா, இல்லைன்னா சூடாக போச்சுன்னா போடல. இருக்கட்டும்ப்பா. ஃபோன் வருதா? யாரு? நம்ம நண்பர் இருக்கார். சர்மே, இந்த டக்குன்னு வந்து எடுத்துட்டு போ. சரியான எப்பா சட்டி சோறு. என்ன வந்து நீ சாம்பார் மாங்காய்? எனக்குதே மாங்காய். சரி, ஒரு ஐடியா. இப்போ நான் குளிச்சுட்டு இப்படி போட்டு வைப்பேன். இது யாரு குழுதோ அவங்களுக்கு தான் மாங்காய். நீ இப்படி உனக்குள்ள தான். நீ இப்படி எதுல இருக்கு? இது எதுல இருக்கு? இப்ப எந்த கையில் இது நீ பிடிச்சுன்னு வச்சுக்க. அது இருந்துச்சுன்னா நீ உனக்கு தேமாங்க. ரெடி எல்லாம் தேமாங்க. சக்கம்மா பிசுக்காசா. ஆனா இருந்தாலும் என் மகளுக்கு தான் மாங்க. ஆமா, இல்ல உனக்கு தானே மாங்க. என் தங்க பிள்ளை தான் மாங்க. என்னதான் பண்ற? போதுமாடா வாங்க. சாம்பார் ஏய், சாம்பார் சூப்பராகியா. சாம்பார் வேணாம். ஏய், இங்கே வரு. வேணாம். சாப்பாடு தூக்கு. ஒரு பாத்திரத்துல மாத்தி. சரியா? ஓகே, தேங்க்யூ. ஒரு பாத்திரத்துல. ஓகே நம்மளே, தரமான சாப்பாடு சாப்பிட்டு போட்டாங்க. பாருங்க எல்லாரும் பாருங்க வீடியோ. இந்த சரிமே, இந்த கரண்டி வாங்கிட்டு போ. பா, அப்படி இருக்குது சாம்பார். மனமனு மணக்குது. இந்த போட்டு சாப்பிடு நீ. ஓகே நம்மளே, சாம்பார் ஊற்றிடுவோம். இன்னொரு மாங்காய் இருக்குடா. சாப்பிடுப்பா. ஓகே, ரெடி. சாப்பிட ஆரம்பமா? ரெடியா நீங்க? நான் ரெடி. நானும் ரெடி. சாப்பிடு. சாப்பிடவில்லை, ஏப்ப வருதா?
சூப்பராக இருக்குமா சாம்பார் இந்த இருக்கு அப்பா செம்ம டேஸ்ட்டு. சின்ன வெங்காயம் நல்லது. சூப்பரா இருக்கு. சோறு சாப்பிடும்போது இதான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். வச்சுவா அம்மா சொல்லிவிடும். இந்தா சாப்பிடு. சாப்பிடு டக்குன்னு சாப்பிடுமா. கத்திரிக்காய் வேறு போட்டு கத்திரிக்காயே போடணும். இது என்ன பூரா கத்திரிக்காய். நான் எடுத்து வைக்கல, அப்பா தான் எடுத்து வச்சாங்க. என்னது கத்திரிக்காய்? கத்திரிக்காய் போடலன்றாப்பா. கத்திரிக்காய் போடாத சாம்பாரா? அப்பா கால் வலிக்குது. அம்மா எனக்கு போதுப்பா சாப்பாடு. இதுக்கு மேலே சாப்பிட்டா வயிறு இன்னும் வீங்கிடுது. உண்மையிலே போதும், நீ சாப்பிடு. போதும் முடியும், இதுக்கு மேலே சாப்பிட்டா வயிறு வீங்கிடுது. சூப்பரா இருக்கு, ரொம்ப அம்மையா இருக்கு. சாப்பிட்றேன் பூராத்தீங்க, வயிறு வீங்கிருது. ரொம்ப கொஞ்சமாக சாப்பிடணும். மேல் சாப்பாடு இல்லைப்பா, இங்கேயும் சாப்பிடல. வடை கூட சாப்பிட்டேன், 2 வடை சாப்பிட்டேன். ஒரு சோமாசு கூட்டிட்டு போற பார்த்துக்கோ. இங்கே வடக்கடைக்கு என்ன போது வடக்கடைன்னு ஒன்று தனியாக இருக்கா? பாலு டீ பாலு வடையை வாங்கணும். பாலு டீ என்ன காம்பினேஷன்? டீ கேக்குமா? ஃபஸ்ட்டு வடை சாப்பிட்டு அடுத்து பால். சூப்பராக இருக்கும் நண்பர்களே. பா அப்பா எடுத்து சாப்பிடுப்பா. என் மகளுக்கு முடியை பற்றி எவ்வளோ இருந்து பூரா நீ சொட்ட மண்டேட்டாங்க. நான் பெத்த மகளுக்கு முடியை பற்றிங்களா? நான் சொட்ட மண்டையில் எனக்கு அப்படித்தான் முடி இருந்துச்சு, ஒரு காலத்தில் இருந்துச்சு. இப்போ உன் வயசாவடியும் கொட்டிருச்சு. உங்களுக்கு அது மாதிரி கொட்டும்டா. கம்மாவில் வந்து சொட்டை கொட்டை பிதிக்கு ஒரு ஒருத்தனை இனிமேல் அசிங்கமாக கம்மா கடுப்பை கட்டிவிட. நானும் பார்க்குறேன், நைட்டில் வந்து சொட்டேன்றேன். என்ன பெரிய வைங்களோட நீங்கள் உங்களுக்கெல்லாம் முடி கொட்டாதா? இல்லை உங்கள் அப்பா அம்மாவுக்கு கொட்டாதா? தாயை பற்றி பேசக்கூடாது. உங்கள் அப்பா கொட்டாதா, உங்கள் தாத்தா கொட்டாதா, உங்கள் சித்தப்பன் கொட்டாதா, உங்கள் மாமனை கொட்டாதா? சொட்டையே இல்லாத குடும்பம் அந்த உலகத்தில் எவனா இருக்கேன்? பெரிய நாந்தையும் சொட்டை இந்த மாதிரி கண்டுபிடிச்சி போய் சொட்டை உங்களாம் ஆட்டுக்கொட்டையை வாயில் திணிக்கணும். அவங்களை கூடாது, மானங்கட்ட விளையாடா. நானும் பாரு ஓவராக கிண்டல் பண்ணுறேன். நைட் லைவில் இந்த வீடியோ முடிஞ்சு இப்போ லைவ் போடுறேன். எவனா சொட்டை எனக்கு அம்மானு பண்ணேன், பிதிக்கு தக்காளியை பிதிக்க நான் கொட்டையை டென்ஷனை காட்டிக்கிட்டு. லைவ் போடக்கூடாது, டீ குடிக்க தான் கூட்டிகிட்டு போகணும். உனக்கு டீ அம்மாவுக்கு டீ, பெரிய அம்மா டீ குடிக்கிற அம்மா.
வந்து ஒரு வடையை பிதிக்கிட்டு இந்த பச்சை மிளகாய் வெங்காயத்தை எல்லாம் பிச்சு போட்டது உளுந்த வடையில். அதில் கொஞ்சோண்டு வடையை திங்கிறதுக்கு டீ வடையை கொட்டிப்போ, கடைக்கு கொட்டிப்போ லூசு பைய மகளை. எவன் பற்றியாது இல்லை, நான் தானா மறண்டிம்மா, சாரிம்மா. சாப்பிடு, வாய் பேசாமல் ஒரேவா. ஓகே நண்பர்களே, வீடியோ வள குலன்னு இருக்க விரும்பல. இந்நிகழ்ச்சியை தோத்து உலகூர் இங்கே ஒரு சோறு வயிறு சோறை தின்னு விடுச்சு. சார் பார்த்தீங்களா சார், என் மகளை சோறு ஆய்க்கில் இருந்தாலும் உங்கள் பிராண்டை சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஓகே நண்பர்களே, மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடம் விடுவது மதுரை மீசமணி, அன்பு மகள் மதிமிதா, கேமராமேன் முத்துலட்சுமி, வெங்காயம் உரிச்சு கொடுத்தது சர்மிதாவை சொல்லி விடைபெறியதுக்கு முன்னாடி எல்லாரும் ஹெல்மெட் போட்டு சும்மா ட்ரூன் பண்ணி விட்டுங்க.